ஏங்க 1% போய் கணக்கில் சேர்க்குறீங்க. அந்த அம்மா போயிடுவாங்க அங்கே. சும்மா அவங்கள மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் சொன்னேன் நான். இவர் விசிகெல்லாம் பார்த்து கற்றுக்கணும். அப்படியே வீடு கட்டினே இருக்கணும். அப்படியே கட்டினே இருக்கணும். எப்போ என்ன பண்ணணும், திடீர்னு டப்புன்னு கையை கொடுத்து அப்படி சேர்ந்துடணும். அவங்களுக்கு தேவை நான் ஒரு சீட் தரேன்ட்டு என்ன மிரட்டினாங்க. மிரட்டினோன்னா பண்ண ஏப்பா அந்த அம்மா ஒரே கத்தினுக்குதுப்பா, ஒரு சீட்டு தரேன்னு சொல்லு, அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு தரேன்னு சொல்லுப்பா அப்படின்னோன்னா தரேன்னு சொல்லி வாசிச்சிட்டாங்க. தரேன்னு சொன்னால் சரிங்க ஒத்துக்கிட்டாரே ஜனவரி. அதெல்லாம் நான் ஜனவரியில் தான் அறிவிப்பேன். எதுக்கு? வேறு சில ஏற்பாடுகள் இருக்குல்ல. சட்டசபையில் எவ்வளோ கொடுப்பீங்க, இன்னும் பல இத்தியாதிகள் எல்லாம் முடிவு பண்ண பிறகு அவங்க இது பண்ணுவாங்க. அது கரெக்டு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இது. ஏன்னா விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் தான் அது கட்சியாக இருந்தது. விஜயகாந்த் கொஞ்சம் உடல்நிலை சரியாக இல்லாத போக அந்தம்மா அந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. வியாபாரம்னு கொண்டு போய் அந்த கட்சியை இன்றைக்கி 10%லேருந்து 1% ஆகி கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு 0 எடுத்துட்டாங்க. அதனால் மறுபடியும் கொண்டு போகணுன்னா அவங்க என்டிஏ கூட்டணி போனால் ஓரளவுக்கு எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க. இல்லை டிஎம்கேன்னு வந்தாங்கன்னா மறுபடியும் காற்றடிக்கும் போது மாவு விற்கிறது, மழை பெய்யும் போது உப்பு விற்கிறது. டிஎம்கே உடனே வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு 10 சீட்டு மற்ற விஷயங்கள் அதெல்லாம் கிடையாது. 3 சீட்டு அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன அப்படின்ட்டுருவாங்க. அதனால் அதை விட்டுருங்க.